அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வினியாஸ் எஜுகேஷன் சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சிறப்பு தமிழ் பார்ட் 5 வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஆல்ரெடி 4 பார்ட் போட்டிருக்கேன், பார்க்காதவங்க அதை பாருங்கள். இது பார்ட் 5 வீடியோ. இதில் சிறுகதை சம்மந்தப்பட்ட கேள்விகள்லாம் உங்களுக்கு பிடிஎஃபாக மாற்றி வச்சுருக்கேன். இது ரொம்பவே முக்கியமான பார்ட் அப்படின்னு கூட சொல்லலாம். லாஸ்ட் குரூப் 4ல் சிறுகதை சம்மந்தப்பட்ட ஒரு கேள்வி இடம்பெற்றிருந்துச்சு. அது ஓல்டு புக்கில் இருந்துச்சா இல்லை நியூ புக்கில் இருந்துச்சா அப்படின்னு பார்த்தப்ப அது சிறப்பு தமிழில் தான் இருந்தது. ஸோ அந்த கொஸ்டினையும் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகே, வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. தமிழில் கதை இலக்கியம் குறித்த சான்றுகள் எந்த நூலில் கிடைக்கிறது அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எது அப்படின்னா தொல்காப்பியம். கதை இலக்கியம் எது கிடைக்குது? தொல்காப்பியம். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, கதை சொல்லி தொல்லை பண்றான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, கதை பத்தி 2 லைன் தொல்காப்பியத்தில் இருக்கு. என்ன அப்படின்னா, பொருள் மரபில்லா பொய்மொழியானும் பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும். அதாவது இப்போ ஒரு கதை சொல்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதுல பொய்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையா? அதாவது இப்போ யானையும் குருவியும் பேசிக்குது அப்படி அந்த மாதிரிலாம் கதை வடிவமைச்சிருப்பாங்க. அப்ப யானை பேசுமா, குருவி பேசுமா, பேசாது தானே, அப்ப அது ஒரு பொய்யான விஷயம் தானே. ஸோ கதையில அதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பொருளோடு புணர்ந்த நகைமொழியானும், அதுல நகைச்சுவையும் இருக்கும். எப்படி அப்படின்னா, இப்ப யானையும் குருவியும் பேசிக்கிறப்ப நகைச்சுவையோட பேசிக்கிற மாட்டோம். ஸோ அந்த மாதிரிலாம் அந்த கதை வடிவம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தொல்காப்பியம் சொல்லுது. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பாரதியோட காக்காய் பார்லிமெண்ட் மற்றும் 6ல் 1 பங்கு இது எந்த வருஷம் வந்துச்சு அப்படின்னா 1910 வந்திருக்கு. தமிழின் தொடக்க கால கதைகள்ல குறிப்பிடத்தக்க ஒன்று அப்படின்னு சொல்றாங்க. யாரு? பாரதியோட காக்காய் பார்லிமெண்ட். ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாரதி தானே காக்கை குருவிகள் எங்கள் ஜாதி அப்படின்னு சொல்றாரு. ஸோ காக்காய் பார்லிமெண்ட்டும் அவர் தான் எழுதியிருப்பாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 6ல் 1 பங்கு 1910. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, பாரதிக்கு 6ல் 1 பங்கு பத்துங்கிறத பத்தலை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, உலக சிறுகதைகள் அமைந்த வடிவத்தை பின்பற்றியே தமிழ் சிறுகதைகளும் எழுதப்பட்டன அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த உலகத்துல இந்த சிறுகதைகள் ஒரு ஃபார்மேட்ல எழுதுவாங்க இல்லையா, அதை ஃபாலோ பண்ணி தான் தமிழ் சிறுகதையும் எழுதுறாங்க அப்படின்னு சொல்றாங்க. தமிழின் முதல் சிறுகதை என்ன அப்படின்னா குளத்தங்கரை அரசமரம். எது? குளத்தங்கரை அரசமரம் 1915 வெளிவந்திருக்கு. நம்ம முதல் புதினம் என்ன பார்த்தோம் அப்படின்னா, பிரதாப முதலியார் சரித்திரம், வேதநாயக சாஸ்திரி எழுதின பிரதாப முதலியார் சரித்திரம் அப்படின்னு பார்த்தோம் முதல் புதினம். முதல் சிறுகதை என்னன்னு பார்த்துக்கோங்க, குளத்தங்கரை அரசமரம். இது 1915 வெளிவந்திருக்கு. ஓகே, இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, முதல் சின்ன கதையை நான் குளத்தங்கரையில் உட்காந்து தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு சின்ன கதையை குளத்தங்கரை அரசமரம் பக்கத்தில் உட்காந்து தான் கேட்டேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, 1915 எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குளத்தங்கரை அரசமரம் 1915. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, குளத்தில் குளிக்கிறப்ப பாஞ்சு தான் நான் குளிப்பேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, குளத்தங்கரை அரசமரம் சிறுகதையோட ஆசிரியர் யாருன்னா வாவேசு ஐயர், அதாவது வரகநேரி வெங்கடேஷ சுப்பிரமணிய ஐயர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குளத்தங்கரை அரசமரத்தை எழுதுனது யாரு? வாவேசு. ஸோ குளத்தங்கரைக்கு வாவேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க, மாதவையாவின் சிறுகதைகளும் தொடக்க கால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. யாருது? மாதவையா சிறுகதைகளும் தொடக்க கால சிறுகதைகளாக அறியப்படுகின்றன அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் சிறுகதை படைப்பாளர்களை பொதுவாக 5 தலைமுறைகளாக பிரிக்கலாம்னு சொல்றாங்க. எத்தனை? 5 சிறுகதை படைப்பாளர்களை 5 தலைமுறைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. ஓகே, அடுத்து பாருங்க, தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் யாருன்னா இந்த புதுமைப்பித்தன். ஓகே, இதுதான் 2024 குரூப் 4ல கேட்ட கொஸ்டின். இந்த கொஸ்டின் எங்க இருக்குன்னா சிறப்பு தமிழ்ல தான் இருக்கு. தமிழ் நவீன இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர் புதுமைப்பித்தன். அதுக்கான கொஸ்டின், அதாவது அந்த குரூப் 4 கொஸ்டினையும் நான் இங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்துவர் யாருன்னா ஆப்ஷன் டி புதுமைப்பித்தன் இருந்துச்சு. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். அடுத்த கொஸ்டின் பாருங்க, தமிழ் சிறுகதையின் முன்னோடிகள்லாம் யாருன்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யார் அப்படின்னா நா. பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பா, இந்த ராக்கு தான் இந்த ராஜகோபாலன். கூப்பா ராஜகோபாலன், PS ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன், இவங்கெல்லாம் தமிழ் சிறுகதையோட முன்னோடிகள் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அடுத்து பாருங்க, மணிக்கொடி இதழில் எழுதியவர்கள்லாம் நா. பிச்சமூர்த்தி, மௌனி, கூப்பா ராஜகோபாலன், PS ராமையா, சிதம்பர சுப்பிரமணியன். ஓகே, இது ரொம்ப முக்கியமானது. இது எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா என்ன பண்றாரு, கோயிலுக்கு வராரு. அப்போ என்ன ஆகுது அப்படின்னா, பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து அவருடைய PA ராமையா கிட்ட மௌனமாக ஒன்று சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னா, இவங்களுக்கெல்லாம் மணி கொடுக்காத, அதுக்கு பதிலாக வேலை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாரு. ஓகே, இன்னொரு வாட்டி சொல்கிறேன், நல்லா கவனிச்சுக்கோங்க. பாருங்கள், சிதம்பரத்தில் இருக்கக்கூடிய ராஜா பிச்சை எடுக்கிறவங்களை பார்த்து அவருடைய PA ராமையா கிட்ட மௌனமாக இவங்களுக்கு மணி கொடுக்காத, என்ன செய்ய, வேலை போட்டு கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாருன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, நம்ம அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். மணிக்கொடி இதழில் எழுதப்பட்ட காலகட்டத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னா மணிக்கொடி காலம் அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பாருங்க, புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்தவர்கள் யார் அப்படின்னா நான் பார்த்தசாரதியும் அகிலன் அப்படிங்கிறவரும் தான் இந்த புகழ்பெற்ற லட்சியவாத கதைகளை படைத்தவர்கள். இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அகிலாவை பார்த்தா லட்சியவாதி மட்டும் தான் தெரியுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அகிலாவை
பார்த்தா புகழ்பெற்ற லட்சியவாதி மட்டும் தெரியுது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. பொழுதுபோக்கு தன்மை கொண்ட கதைகளை எழுதியவர் யாருன்னா கல்கி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பொழுதுபோக்குக்காக அந்த ஆற்றுல உட்காந்துக்கிட்டு என்ன செய்வாங்க, கள்ள தூக்கி போடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, சமரசம் இல்லாத சமூக விமர்சன கதைகளை எழுதுனதெல்லாம் யாரு அப்படின்னா லாசா ராமாமிர்தம், கானா சுப்பிரமணியம், சீசு செல்லப்பா, எம்.வி. வெங்கட்ராம், ஆர் சண்முகசுந்தரம். இதெல்லாம் சும்மா நீங்கள் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்க, பெண்களால் எழுதப்படும் பெண்ணுலக சித்திரப்பு கதைகளை எழுதியவர்கள் யாருன்னா குமுதினி, டி.பி. ராஜலட்சுமி, கி. சரஸ்வதி அம்மாள். பெண்களால் எழுதப்படும் பெண்ணுலக சித்திரிப்பு கதைகளை எழுதியவர்கள்லாம் இவங்க 3 பேரும். ஓகே, இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா சரஸ்வதி, லக்ஷ்மி, இவங்க பார்வதினா என்ன செய்வாங்க, வீரத்துக்குள்ளவங்க தானே பார்வதி. ஸோ அவங்க வந்து என்னது கும்மு கும்முன்னு கும்முவாங்க அப்படின்ற மாட்டெல்லாம் ஞாபகம் வச்சுக்கலாம். அப்போ பெண்கள் அப்படின்னாவே சரஸ்வதி, லக்ஷ்மி, அதாவது இந்த 3 சொல்லுவோம் இல்லையா, கல்வி, செல்வம், வீரம், அந்த 3த்துக்கு உள்ள தெய்வங்கள் தான் பெண்ணுலக சித்திரிப்பு கதைகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். இங்கே சரஸ்வதி இருக்காங்க, இங்கே ராஜலட்சுமிக்கு லட்சுமி இருக்காங்க, குமுதினிக்கு பார்வதி மட்டும் ஞாபகம் வச்சுக்கிட்டு குமுதினி அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. தமிழ் சிறுகதை அதன் உச்சத்தை தொட்ட காலம் எதுனா 3ஆம் தலைமுறை காலம். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா 3 வந்து 3 அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அப்போ வந்து 3க்கு போகிறப்ப என்னது 3க்கு போய் அதில் உச்சத்தை வந்து தொட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து எளிய மனிதர்களின் பண்பு நலன்களை நுட்பமாக பதிவு செய்தது யார் அப்படின்னா கு. அழகிரிசாமி. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா எளிய மனிதர்கள்லாம் அழகாக தான் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. கவித்துவமான சொற்சித்திரங்களை படைத்தவர் யாருன்னா நகுலன். கவிதா வந்து சொல்லும்போது என்னது நக்கலாக இருக்குது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். மனித உறவுகளையும் மனச்சலனங்களையும் சித்தரித்தவர் யாருன்னா தி. ஜானகிராமன். ஓகே, இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த ராமர் இருக்கார் இல்லையா, ராமர் வந்து மனித அவதாரத்தில் வந்து தான் மக்களுக்கு வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு வந்து சொன்னார் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து சிறந்த வடிவ ஓர்மையுடன் எழுதியவர் யாருன்னா சுந்தர ராமசாமி. ஓகேவா, சுந்தரம் அப்படின்னா நம்மளுக்கு அழகு அப்படின்னு தெரியும், சிறந்த வடிவமாக இருந்தால் தான் சுந்தரமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பெருநகர நடுத்தர வாழ்வை எழுதியவர் யாருன்னா அசோகமித்திரன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பெருநகரம் ஃபுல்லாக பிடிச்சவர் யார் அப்படின்னா அசோகர் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அசோகர் நார்த்து ஃபுல்லாக பிடிச்சிட்டாரு, சவுத்தில் முக்கால்வாசி பிடிச்சிட்டாரு. அந்த சேரர் சோழர் பாண்டியர் அவங்க வந்து ஆட்சி செஞ்ச இடத்த மட்டும் அவரால் பிடிக்க முடியல, மற்றதெல்லாம் இந்தியாவில் முக்கால்வாசி எல்லாத்தையும் பிடிச்சிட்டாரு. ஸோ அசோகர் வந்து பெருநகரங்கள்லாம் பிடிச்சிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து வலியும் அவமானமும் நிறைந்த வாழ்வியலை பதிவு செய்தவர் யாருன்னா ஜி. நாகராஜன். இது எப்படி ஞாபகம் வச்சிருக்கலாம் அப்படின்னா நாகம் இருக்குல்ல, நாகம் வந்து கொத்துன என்ன சிக்கும் வலிக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. கிராமிய பின்புலத்தை களமாக்கி கொண்டு வட்டார மொழியில் கதை சொன்னவர் யாருன்னா கி. ராஜநாராயணன். இவர் வந்து கரிசல் காட்டு இலக்கியம் எழுதுறதுல வந்து சிறப்பு வாய்ந்தவர். நல்லா பார்த்து வச்சுக்கோங்க யார் அப்படின்னா கி. ராஜநாராயணன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ராஜா வந்து கிராமிய பின்புலத்தை பார்த்து அதுக்கு தகுந்தாப்படி அவர் வந்து என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். யாரு, கி. ராஜநாராயணன். வட்டார மொழி என்ன அப்படின்னா கரிசல் காட்டு இலக்கியம். அடுத்து பாருங்க, வாழ்வியலை பெரிதும் எழுதியவர் யாருன்னா இந்திரா பார்த்தசாரதி. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா இந்திராவோட வாழ்வியலை பாத்தியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, கற்பனை தவிர்த்து இயல்புவாத படைப்புகளை தந்தவர் யார் அப்படின்னா நீல பத்மநாதன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கற்பனையை தவிர்த்துட்டு இயல்பா வாழ்றவங்க எத்தனை பேர், 10 பேர் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, குழந்தை உளவியலை கதைகளாக்கியவர் யாருன்னா சார்வாகன். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா குழந்தை உழவுறதை வந்து சார் வந்து பார்த்து காப்பாத்திட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, குறியீட்டு தன்மையுடன் எழுதியவர் நா. முத்துசாமி. அதாவது என்னது முத்துல வந்து குறியிட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அந்த பாண்டியர்களுடைய முத்து இருக்கு இல்லையா, அந்த முத்துல வந்து அவங்களுடைய சின்னத்தை வந்து குறியிட்டு தான் அனுப்புவாங்க அப்படின்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்க. வறுமையை சித்தரித்தவர் யாருன்னா மாதவன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா மாதவன் வந்து வறுமையாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அவருக்கு பட வாய்ப்பே இல்லை, அதனால வறுமையாயிட்டாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க, நாஞ்சில் நாட்டு மக்களின் வாழ்வை எழுத்தில் பதிவு செய்தவர் யாருன்னா மா. அரங்கநாதன். இப்போ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா நாஞ்சில் நாட்டு மக்கள்லாம் ரங்கநாதனை தான் கும்பிடுவாங்க அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஒரு பார்வையாளனாக வாழ்வை நேரடியாக பதிவு செய்தவர் யாருன்னா கரிச்சான் குஞ்சு. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா பார்க்குறப்ப எப்படி இருக்கான், கருப்பாக தான் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. எளிய மனிதர்களின் மன ஓட்டங்களை எழுதியது யாருன்னா சா. கந்தசாமி. கந்தசாமி வந்து ஒரு எளிய மனிதர் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். எளிய மனிதர் தான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, முற்போக்கு எழுத்துக்களால் மக்களுடன் நேரடியாக விவாதித்தவர் யாருன்னா ஜெயகாந்தன். ஜெயகாந்தனுக்கு ரஜினிகாந்த்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கிட்டு முன்னாடி ரஜினிகாந்த் எங்க இருந்தாரு, இந்த போக்குவரத்து துறையில தானே வேலை பார்த்தாரு, கண்டக்டரா, அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்ப என்ன செஞ்சார் அப்படின்னா மக்களோட நேரடியா தொடர்புல இருந்தாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, தம் கூர்மையான படைப்புகளால் பெரும் புகழ் பெற்றவர் யாருன்னா ஜெயகாந்தன். ரஜினிகாந்த் வந்து என்னது கூர்மையான நடிப்பு திறமையால பெரும் புகழ் பெற்றார்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க, சிறந்த முற்போக்கு இலக்கியங்களை தந்தவர்கள் வந்து யாருன்னு கொடுத்துருக்காங்க. யாரு அப்படின்னா தோமு சி. ரகுநாதன், கே. முத்தையா, டி. செல்வராஜ், சு. சமுத்திரம், பொன்னிலன், ப. ஜெயபிரகாசம். இதெல்லாம் ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. அடுத்து பாருங்க, 3ஆம் தலைமுறை காலகட்டத்தில் எழுதிய பெண் எழுத்தாளர்கள்லாம் ஆர். சூடாமணி, ராஜம் கிருஷ்ணன், கோமகள், லக்ஷ்மி, அனுத்தம்மா. இவங்கெல்லாம் வந்து 3ஆம் காலகட்டத்தில் எழுதின எழுத்தாளர்கள். அடுத்து பார்க்கலாம்,
மென்மையான மொழியில் வாழ்வின் நுட்பமான தருணங்களை எழுதியவர்கள் 4ஆம் தலைமுறை எழுத்தாளர்கள்னு சொல்கிறாங்க. இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, நாளைக்கு தலை மென்மையான மொழியில் பேச போகிறாரு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்கள், மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் யாருன்னா சுஜாதா. யார் மிக நவீனமான புனைவு நடையை கொண்டவர் சுஜாதா அப்படின்னு நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பெண்ணியவாத எழுத்தாளர்கள்னா யாருன்னா அம்பை, திலகவதி, வாசந்தி, சிவசங்கரி, இந்துமதி. இந்த அம்பை அப்படிங்கிறவங்க 2021 வந்து சிவப்பு கழுத்துடன் ஒரு பச்சை பறவை அப்படின்ற ஒரு சிறுகதைக்காக சாகித்ய அகாதமி விருது வாங்கியிருக்காங்க. அதையும் தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, அடுத்து பாருங்கள். இலக்கிய வாசிப்பை பொது வாசகர்களுக்கும் கொண்டு சென்றவர்கள் யார் அப்படின்னா ராமகிருஷ்ணனும் ஜெயமோகனும். அடுத்து பாருங்கள். தமிழில் ஒடுக்கப்பட்ட மக்களின் வாழ்வியலை எழுதும் எழுத்தாளர்கள் யார் அப்படின்னா சிவகாமி, பாமா, சோ தர்மன், இமயம், அழகிய பெரியவன், ஆதவன், தீட்சண்யா. இவங்கெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஓகே, அடுத்து ஒரு பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். உலக அளவில் சிறுகதையின் வடிவக்கூறுகளை கொண்ட கதைகள் 17ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்டிருந்தாலும் 19ஆம் நூற்றாண்டில் தான் முழு வீச்சில் வெளிப்பட தொடங்குச்சு அப்படின்னு சொல்கிறாங்க. அமெரிக்க எழுத்தாளர்களான எட்கர் ஆலன் போ, ஓ ஹென்றி, நதானியல் ஹாதன், வாஷிங்டன் இர்விங் இவங்கெல்லாம் சிறுகதையோட முழுமையான வடிவ சிறப்போடு அமைந்த சிறுகதைகளை கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அமெரிக்க எழுத்தாளர்கள்லாம் யார்? எட்கர் ஆலன் போ. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அமெரிக்காவுக்கு பெரிய ஆளான தான் போக முடியும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்கள். ஓ ஹென்றி. நீ அமெரிக்கா போயிருக்கியா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து நதானியல் ஹாதன், நாத்தனார் அமெரிக்கா போயிருக்காருன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். வாஷிங்டன் அமெரிக்காவில் தான் இருக்குது. ஸோ வாஷிங்டன் இர்வினுக்கு அப்படியே ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகே, அடுத்து பாருங்க. குறிப்பாக ஓ ஹென்ரியோட கதைகளில் வரும் அந்த கடைசி திருப்பம் வந்து இன்னைக்கு வரைக்குமே உலக புகழ் பெற்று விளங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. யாரும் ஓ ஹென்ரியோட கதையில் இருக்கக்கூடிய அந்த கடைசி திருப்பம் இருக்கு இல்லையா, அந்த கதை வர்றப்ப ஒரு ட்விஸ்ட் வைப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் வந்து உலக பெற்று விளங்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கடைசி திருப்பம் சூப்பரா இருக்கா அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து பாருங்க. பிரெஞ்சு எழுத்தாளர்கள் யாருன்னா போம்பல், மாப்பசான், மெரிமி, பால்சால் போன்றவர்கள்லாம் சிறுகதையோட தொடக்க கால நிலையில அதன் அனைத்து அந்த இதையும் சொல்லியிருப்பாங்க. ஸோ இந்த பிரெஞ்சு எழுத்தாளர்களுக்கு நம்ம வந்து ஷார்ட்கட் போட்டுக்கலாம். பிரெஞ்சு வந்து பிரான்ஸ்ன்னு சொல்லுவோம் இல்லையா, அதை வந்து ஃப்ரெண்டு அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃப்ரெண்டு வந்து போன்னு சொல்லிட்டான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். ஃப்ரெண்டை வந்து மாப்பிள்ளை தான் கூப்பிடுவாங்கன்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்து ஃப்ரெண்டு வந்து மெரினா பீச்சுக்கு கூப்பிட்றான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து ஃப்ரெண்டு வந்து பால் வாங்க போயிருக்கான் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இவங்கெல்லாம் என்னது? பிரெஞ்சு எழுத்தாளர்கள். ஓகே, அடுத்து வந்து பார்க்கலாம். இன்றளவும் மாப்பசான் கதைகள் வந்து உலக புகழ் பெற்று விளங்குது அப்படின்னு சொல்றாங்க. தமிழின் சிறந்த சிறுகதை எழுத்தாளரான புதுமை பித்தன். யாரு? புதுமை பித்தன் வந்து தமிழகத்தோட மாப்பசான் அப்படின்னு வந்து சொல்றாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழகத்தின் மாப்பசான் யாருன்னா புதுமை பித்தன். இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா புது மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இந்த பித்தனை எடுத்துக்கிட்டு நீங்க ஷார்ட்கட் போடணும் அப்படின்னா மாப்பிள்ளைக்கு வந்து என்ன செஞ்சிருச்சு? பித்துன்னு சொல்லி பைத்தியம் தானே, அதனால மாப்பிள்ளைக்கு பைத்தியம் பிடிச்சிருச்சு அப்படின்னு சொல்லி கூட ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. ரஷ்ய எழுத்தாளர்கள்லாம் கொடுத்துருக்காங்க. ரஷ்ய எழுத்தாளர்களான ஆண்டன் செக்காவ், துர்கனேவ், கோகல் ஆகியோர் புகழ்பெற்ற சிறுகதைகளை எழுதியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. ஸோ இது எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா ஓகே, ரஷ்யன் அதாவது ஆண்டவன் இருக்க இடம் ரஷ்யா தானே இருக்கும், நான் கோயிலில் தானே ஆண்டவன் இருப்பார், ஸோ அந்த இடம் ரஷ்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்து பாருங்க. துர்கனேவ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க, ரஷ்ய எழுத்தாளர். ஸோ வந்து துர்கா கோயில்லையும் ரஷ்யா இருக்குன்னு ஞாபகம் வச்சுக்கலாம். கோகல்னு ஒருத்தர் கொடுத்துருக்காங்க, இவர் ரஷ்ய எழுத்தாளர். இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா கோகலை வந்து கோயில் அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே, இதுக்கு எப்படி மேட்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னா கோயிலில் ரஷ்யா இருக்கும் அப்படின்னு சொல்லி மேட்ச் பண்ணிக்கோங்க. அடுத்து பாருங்க. செக்காவ் சிறுகதை வடிவத்தை மிகச்சிறந்த கலை வடிவமாக்கியவர். இந்த செக்காவ் அப்படிங்கிறவர் தான் சிறுகதை வடிவத்தை வந்து மிகச்சிறந்த கலை வடிவமா மாத்திருக்காரு. இவர் தம் சிறுகதைகள் நகைச்சுவையும் அங்கதகமும் கலந்தவை அப்படின்னு சொல்றாங்க. ரஷ்ய சிறுகதையின் தந்தை அப்படின்னு சொல்லிட்டு போற்றப்படும் கோகல், அதாவது ரஷ்ய சிறுகதையோட தந்தை யாரு? கோகல். நம்ம வந்து கோயில்ல ரஷ்யா இருக்குன்னு சொல்லி ஷார்ட்கட் போட்டாச்சு. அவர் வந்து மேலங்கி என்னும் சிறுகதை எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. யாரோடது அப்படின்னா கோகலோட மேலங்கி. அவர் வந்து என்னது? எண்ணற்ற எழுத்தாளர்களை வந்து உருவாக்கியிருக்கு. இந்த சிறுகதை வந்து எண்ணற்ற எழுத்தாளர்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஓகே, இது வந்து யார் எழுதுனது? இந்த மேலங்கி வந்து கோகலுடைய சிறுகதை. இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா அதாவது கோயிலில் வந்து மேலங்கி வந்து ஆண்கள்லாம் அணிஞ்சிட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, சில கோயிலெல்லாம், இந்த குருவாயூர் இந்த மாதிரி கோயிலெல்லாம் சட்டை போட்டு வரக்கூடாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை ஞாபகம் வச்சுக்கிட்டு கோயிலில் மேலங்கி போடக்கூடாது அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கோங்க. அங்கேனா அந்த நகை இந்த மாதிரி ட்ரெஸ்ஸு அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வந்து மேட்ச் பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ இதோட முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா வினியாஸ் எஜுகேஷன் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக், ஷேர், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.